நீங்கள் லூடோ விளையாடி வளர்ந்தவர்தானே? வீட்டில் குடும்பம், சிரிப்பு, போட்டி அதெல்லாம் ஹார்ம்லெஸ் மாதிரி தோன்றும். சாதாரணம்தான் போல இருக்கும். ஆனால் இந்த ஹதீஸை கவனமாக கேளுங்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் டைஸ் கொண்டு விளையாடுகிறாரோ அவன் பன்றியின் மாமிசத்திலும் இரத்தத்திலும் தன் கையை நனைத்தது போல் ஆகும். இதை கேட்டதும் மனம் ஒரே நொடி நின்றுவிடும். இது நோஸ்டால்ஜியா பற்றியது இல்லை. இது உண்மை பற்றியது. ஏன் இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை? ஏனென்றால் இந்த விளையாட்டுகள் சூதாட்டத்தோடு கேம்பிளிங் தொடர்புடையவை. உழைப்பு இல்லாமல் ஜெயிப்பு, கட்டுப்பாடு இல்லாமல் தோல்வி, அதிர்ஷ்டத்தை நம்பும் மனப்பான்மை, இவையெல்லாம் மனதை மெதுவாக மாற்றும். ஆழமான பிரச்சனை என்ன? விளையாட்டாக தொடங்குவது பழக்கமாக மாறும். பழக்கம் அடிமைத்தனமாக மாறும். நேரம் வீணாகும், மனம் சிதறும், உள்ளம் அல்லாவை மறக்கும். நீங்கள் வளர்ந்த எல்லாமே நல்லதுதான் என்றில்லை. வளர்ச்சி என்பதின் அர்த்தம் தவறுகளை திருத்துவது. இதை சேமித்து வையுங்கள், ஒருவருக்கு பகிருங்கள். மேலும் உண்மை நினைவூட்டல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.